ஃபிங்கர் வச்சு போனவங்க மறுபடியும் குவைத்துக்கு வர முடியுமா? அவுட் பாஸில் போனவங்களுக்கு குவைத்துக்கு வர முடியும். உடனே ஒரு மாதத்திலேயே பணிப்பெண் வேலை படிக்கலைன்னா திரும்பி போகலாமா? இல்லை குடும்ப கஷ்டம் குடும்பத்துக்காக திரும்பி போகலாமா? முதலாவது ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போமா? நான் போயிட்டு வரேன். நீ இல்லாத குறைய என்னால் நிரப்ப முடியாது தேவி. தேவி நாட்டுக்கு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நீ இல்லாத குறைய நிறைவேற்ற முடியாதுன்னு கணவர் சொல்றாரு. குழந்தை ஃப்ளைட்டை பார்த்து பாய் அம்மா சொல்லுது. ஃப்ளைட்டு போயிடுச்சு. அப்பா ஜன்னலால் எட்டி பார்க்குறாரு. அம்மா வேணும். எப்போ வருவாங்க அம்மா? கொடுத்திருக்க முடியாது. கணவன் அழுறாரு. செஞ்சு வந்துரு. எங்க மகள் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. எனக்கு புரியுது. எனக்கு அப்படிதான். இருக்கிற கடன்ல எப்படியா தடைச்சிருவோம். சோறும் சம்பளம் சரி சாப்பிடுவோம். சோறும் சம்பளம் சரி சாப்பிடலாம். சோறும் சட்னியும் சரி சாப்பிடலாம். கடன் எப்படியாவது அடைச்சிடலாம். நீ வந்துரு. அது கொஞ்சம் இருக்குடா, வேகமா தள்ளாதீங்கடா. கணவன் கோலை கட் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் 1 month அடங்கொன்னியா 1.5 நிமிஷம் வீடியோவில் முடிச்சிட்டீங்களடா. 1 வருஷம் 2 வருஷம் அனுதாபத்தை. குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுப்பா. வெளிநாட்டுக்கு போன பொண்ணு திருப்பி வந்துருச்சு. இது வந்து இந்த வீடியோவுக்கு சாத்தியமாகலாம். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்த ஒரு பெண்ணு திருப்பி நாட்டுக்கு போகணுன்னா அங்கே புருஷன் எவ்வளோ கஷ்டப்படணும், இங்கே பொண்டாட்டி எவ்வளோ துன்பப்படணும் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். குடும்பம் அங்கே குழந்தை அழுதாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கொலையே விழுந்தாலும் சரி, ஒன்று காசை வச்சுட்டு நாட்டுக்கு போ அப்படின்னு ஏஜெண்ட்டு சொல்லும். அடுத்தது கோயிட்டுக்கிட்ட சொன்னால் உடனே நீ வந்து போயிரு, குழந்தைக்காக நீ போயிரு அப்படின்னுலாம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள அதை தான் சொல்லுவாங்க, காசை வச்சுட்டு போ. அப்புறமா அங்கேருந்து காசெல்லாம் எப்படியாவது உருட்டி பிரட்டி சரி கொடுத்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் கடைசியில் இங்கே அதை எடுத்துட்டு அந்த காசை எடுத்துட்டும் 2 மாதம் வச்சுருந்து தான் அனுப்புவானுங்க. அதெல்லாம் தட்டி கேட்க போனால் நாமெல்லாம் குற்றவாளிகள், நாம் ஏதோ தேச துரோகி மாதிரி நம்மளையெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணுவானுங்க. வீடியோ பார்த்தீங்களா? எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது நானும் ஏதோ ஒரு சில்ட்ரன்ஸ் டேக்காக போட்டிருக்காங்களாம். சரி ஓகே, ஏதாவது ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன, அம்மா வெளிநாட்டுக்கு போனாங்க, அப்புறமா கணவன் கால் பண்ணி அழுகிறாரு, பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலாம், எப்படியாவது சோறு சம்பளம் சாப்பிட்லான்னு சொன்னதும் ஆஃப்டர் 1 மந்த்லேயே அம்மா திருப்பி வந்துட்டாங்க. அம்மா ட்ரிப் போனால் திருப்பி வரலாம், பனிப்பெண்ணா வந்தாவலாம், அவ்வளவுதான். சரி, அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்ப்போம். அவுட் பாஸில் போனால் வரலாமா, அக்காமா இல்லாமல் போனால் குவைத்துக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் முதலாவது அவங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று வாய்ஸ் ஒன்று இருக்குது, அதை ப்ளே பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் மல்லி කොහොමද? මම කෝල් එකක් ගත්තා කවදාවත් ගන්න නැතුව අද ගත්තේ. මේ හදිස්සි වුණා කියන්නේ මගේ නන් නෙමෙයි. මම ඔයාගේ මේක කලිනුත් අහලා දැම්මා අර පිංගල් පෙරලා ගියපු කෙනෙකුට අවුරුදු 13 කලින් එන්න බැයිද කියලා. பிங்கர் வச்சுட்டு போனவங்களுக்கு, அதாவது 13-14 வருஷம் ஆகுது, பிங்கர் வச்சுட்டு போனவங்களுக்கு வர முடியுமா வர முடியாதான்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், அக்கா பிங்கர் வச்சுட்டு போனால் குவைத்து பக்கம் தலை வச்சும் படுக்க முடியாது, தயவு செய்து வேறு ஏதாவது ஒரு நாட்டை பார்த்து போக சொல்லுங்கள். வர முடியாதுன்னு நான் சொன்னேன். அவங்களோட கணவர் வந்து ஷூன் விசாவில் இருக்கிறாரு. அவர் வந்து ஃபேமிலி விசா போட்டோ இல்லை டூரிஸ்ட் விசா போட்டோ மனைவியை வந்து நான் சொன்னேன், அவ்வளவு சொல்லியும் சொல்ல கேட்காம எடுத்துட்டாரு. விசிட் விசா, ஃபேமிலி விசா, வேர்க்கன்சி விசா எதுலேயுமே ஃபிங்கர் வச்சு போனால் வர முடியாது. ஏர்போர்ட்டில் வந்துட்டாங்க. வந்து இறங்கினதுக்கு அப்புறமா
මට දැනගන්න ඕන මල්ලි දැන් මෙයා දවස් ගානක් තියාගෙන ඇතුළට දාලා දැන් කණ්ඩක් නැහැලු බොණ්ඩක් නැහැලු ඇතුළේ තියාගෙන ඉන්නවලු. இப்போ கடைசியில் விசா போட்டு எடுத்த பிறகு வெளியிலையும் அனுப்பலை, நாட்டுக்கும் திருப்பி அனுப்பலை, உள்ளே வச்சுருக்காங்க, சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாமல் சிக்கி தவிக்கிறாங்க. எத்தனை நாளில் அனுப்புவாங்க, என்ன மாதிரி பிரச்சனை தம்பி, என்ன செய்கிறது அப்படின்னு சகோதரி கேட்டாங்க. அதுக்கப்புறமா ஏதோ முடிஞ்ச அளவு அங்கே இங்கே பேசி கதைச்சி உடனே ஜெசீரா ஃப்ளைட்டில் அன்ன ரைட்டே நாட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பி வச்சாச்சு. ஃபிங்கர் வச்ச யாரும் எக்காரணத்தை கொண்டும் வராதிங்க. ஃபிங்கர் வச்ச யாராலையும் இந்த நாட்டுக்கு வர முடியாது. ஃபிங்கர் வச்சு போனால் போனது தான். அதே மாதிரி அவுட் பாஸில் நீங்கள் போயிருக்கீங்க, ஃபிங்கர் இல்லாமல் அவுட் பாஸில் போயிருக்கீங்க. ஆனால் சில நேரம் உங்களுடைய கஃபீல் இறந்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக போட்ட கேஸ் அங்கே இருக்கும், கஃபீல் இறந்திருப்பார். அப்படி ஒருவேளை கஃபீல் இறந்திருந்தா நோ சான்ஸ், உங்களோட கேஸ் என்றைக்குமே ரிமூவ் பண்ணப்பட மாட்டாது. உங்களுக்கு இந்த நாட்டுக்கு வரவும் முடியாது, அக்காம அடிக்கவும் முடியாது. ஏன்னா என்ன காரணம் தெரியுமா? இந்த நாட்டுடைய சட்டப்படி ஒருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார், வழக்கு நிலுவையில் இருக்குது, அவர் இறந்து போயிட்டார். அப்படின்ற பட்சத்தில் அந்த வழக்கு விசாரணையில் அவங்களுக்கான தீர்ப்பு வழங்க முடியாது. அதனால் அந்த வழக்கை தள்ளி வைப்பாங்க. இதில் எந்த மாதிரி வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வழக்கு. மெயினாக பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அது குடும்பங்களோட மூவ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி அந்த கஃபீலுடைய உயிர் இருக்கும்போதே அவர் கையெழுத்து வச்சு மாற்றி தனாசர் கொடுத்துட்டாருன்னா மகனுக்கோ மகளுக்கோ பிரச்சனை இல்லை. அவர் இறந்த பிறகு அவர் ஏதாவது உங்களுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போடாத பட்சத்தில் குழந்தைகள் மாற்றி எடுக்கலாம். மகனோ மகளோ யாராவது பேர் வச்சு ஒன்று சைன் பண்ணி கொடுக்கலாம், வேற ஒருத்தருக்கு மாற்றி விடலாம், இல்லை அவங்க பேருக்கு மாற்றி கொள்ளலாம். உங்கள் மேலே உங்களுடைய ஸ்பான்சர், அதாவது இறந்த ஸ்பான்சர் எதுவும் கேஸ் போடாத பட்சத்தில், அதே ஸ்பான்சர் இறந்துட்டார் கேஸும் போட்டிருக்குன்னா உங்களுடைய கேஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது பர்சனலாக நான் என்னுடைய ஒருத்தருக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்து, அப்போது அவங்க பொது மன்னிப்பு டைமில் தான் போய் எல்லாம் செஞ்சு கிளியர் பண்ணி எல்லாமே பேசி பார்த்தாங்க. கடைசியில் முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய கேஸ் வந்துச்சு. அப்போ பர்சனலாக நான் இது பண்ணினதால நான் நிறைய பேர்கிட்ட பேசின வகையில் எல்லாருமே பர்சனலாக சொன்ன எல்லாருமே இதை தான் சொன்னாங்க. கஃபீல் இறந்து போயிட்டாருன்னா மாற்ற முடியாதுன்றாங்களே, என்னை நாட்டுக்கு தான் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிங்கர் இல்லாமல் போங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்போயாவது உங்களுக்கு தள்ளுபடியாகி கிளியர் ஆகி இருந்துச்சுன்னா வரலாம். அது இத்தனை வருஷம் கூட ஆகலாம். சிஸ்டமில் இது தேவைக்கு இல்லாமல் கிடக்குது அப்படின்னு 1 வருஷத்துலையும் கிளியர் பண்ணலாம், 1 மாதத்துலையும் கிளியர் பண்ணலாம், 10 வருஷத்துக்கு அப்புறமும் கிளியர் பண்ணலாம், 20, 30, 50 வருஷத்துக்கு அப்புறமும் கிளியர் பண்ணலாம். அது சொல்ல முடியாது. சிஸ்டமில் ஓவர் அதிகமாக இது இருந்துச்சுன்னா, அதிகமாக ஸ்ட்ரக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கிட்டத்தில் ரிமூவ் பண்ணாங்களே, யார் டிரைவிங் லைசன்ஸ் அப்டேட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, யார் இங்கே அப்டேட் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, நாட்டுக்கு போய் 10 வருஷமாகி லைசன்ஸ் இங்கே ஸ்டில் அப்டேட்டில் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் ஆக்கினாங்க. ஏன்? ஓவர்லோடு சிஸ்டமில் ஓவராக நிறைஞ்சிருக்கும்ல. இப்போ உங்களுடைய ஃபோனில் மெமரி ஃபுல்லாகின்னு அழிப்பீங்கள்ல, அது மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் சிஸ்டமில் தேவையில்லாத விஷயங்கள் அழிப்பாங்க. அந்த மாதிரி விடயங்களில் இந்த வழக்கெல்லாம் நிலுவையிலேருந்து இதெல்லாம் கவியில் இறந்து போயிட்டார், ஆளும் இல்லை, நாட்டை விட்டே போயிடுச்சு அப்படின்னு சிஸ்டத்தை விட்டு கிளியர் பண்ணுவாங்க. அப்படி கிளியர் பண்ணினா அதெல்லாம் அதுக்கு பிறகு முடிச்சிடும். அதுக்கு பிறகு வரலாம், அதுக்கு பிறகு நாம் உயிரோடு இருக்கமோ இல்லையோ, எப்போ அது கிளியர் ஆகுதோ யாரு கண்டா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் தயவு செய்து சிந்தித்து செயல்பாடுங்க. அதே மாதிரி இந்த வீசா தாரன்னு சொல்லி இந்த அவுட் பாஸில் போனவங்களை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிருக்கிறாங்க. பல சம்பவங்கள் நடக்குது. இது சம்மந்தமான ஒரு வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸ் கட்டையும் நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், ஃபுல்லாக கேளுங்க. அந்த வாய்ஸை போட்ட சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் போடணும். விஷயம் என்ன அப்படின்றத கேளுங்க. நம்பி ஏமாறுறதை விட பேசாமல் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நாட்டில் இருக்கலாம், இல்லையா நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட வீசா எடுத்து வர பாருங்கள். காசை கொடுத்து ஏமாறாதீங்க. இங்கே வந்த பிறகும் கஷ்டப்படணும். அதே மாதிரி அவுட் பாஸில் போனவங்களுடைய விடயம் அதுதான். எந்த ஒரு கேஸும் இல்லை, கஃபீல் கேஸை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா
கஃபீல் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னா பொது மன்னிப்பில் போகும்போது அந்த கேஸ் ஓட்டோவாக கேன்சல் பண்ணிடுவாங்க. கஃபீல் இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. கஃபீல் மவுத்தாகிட்டார், இறந்துட்டார், கேஸு பெண்டிங்கில் இருக்குன்னா திருப்பி வர முடியாமல் போகலாம். ஃபிங்கர் வச்சு போனவங்க குவைத்தை மறந்துடுங்க, அவ்வளவுதான். இந்த வாய்ஸையும் கேளுங்க. சர்பான் என்ன செய்ய சும்மா இருக்கீங்களா? சர்பான், இது ஒரு முக்கியமான செய்தி. இது நேற்று நடந்த விஷயம், சரியா? இது சில ஆட்களுக்கு பிரயோசனப்படும். இது என்னன்னு சொன்னா உங்களுடைய செய்தியில போடுங்க. ஒரு தமிழால் ஒருத்தர் நான் எடுத்தேன் இங்க போயிட்டு, சரியா? அவரு பக்கத்துல அடிக்க 2 வருஷத்துக்குள்ள 2 தடவை நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. நல்லா இருக்கிறாரு, நல்ல நிலையில இருக்கிறாரு, சரியா? அடுத்தது அவரு சில இடங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாறுற பழக்கம் தானே, அங்க போயிட்டு வர டைம்ல ஒரு இடத்த சொல்லிக்காரு, இப்படி நாட்டுல ஒரு படியம் கஷ்டப்படுற தமிழ் படியம் தான், அந்த பொடி எனக்கு வீசா வேணும்னு சொல்லி. அப்ப அங்க ஒரு பாட்டி சொல்லிருக்கு, நாங்க வீசா தாரோம், பரவாயில்ல, 110 தினார் சம்பளம், துவானியாக்கு நம்ம வேலையை நினைக்கிறேன். அப்ப எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க சொல்லிருக்காங்க டிக்கெட், பீரோல் காசு, அடுத்தது அக்ரிமெண்ட் எல்லாமே நாங்க தாரோம், எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரணும்னு சொல்லி செலவழிச்சு எங்களுக்கு தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல. இனி அவங்களை எல்லாம் ஒத்துட்டு ஓகேன்னு பண்ணி எல்லாம் கிளியர் ஆயிட்டு அந்த பொடியை சொல்லிருக்கேன்னு சொன்னா, நான் ஏற்கனவே இங்க வேலை செஞ்ச ஒரு கம்பெனி சரியில்லாதால சம்பளம் ஒழுங்கா தாரல, அதனால நான் பாஞ்சி அவுட் பாஸ் போடுங்க, நான் அவுட் பாஸ்ல நாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி முறையா தான் போனேன்னு சொல்லி சரியான்னு சொல்லி எல்லாமே ஓகே பண்ணி, அப்ப இந்த பொடிய மாதிரி விசா தர பொடிய மாதிரி சொல்லிங்க, நாங்க அவுட் பாஸ் போனாக்கெல்லாம் எடுத்து தாரிங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லித்தான் இவங்களும் எடுத்திருக்கிறாங்க, சரியா? காசு கொஞ்சம் ஓவரா தான் வாங்கியிருக்கிறாங்க, சரியா? வாங்கினா அந்த பொடிய பாவம் கடன்பட்டு வட்டிக்கு எடுத்து இப்படிதான் வந்தா ஏற்கனவே அந்த பொடிய யாரோ லண்டனுக்கு அனுப்புறேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்தினியா, கனடாக்கு அனுப்புறேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்தினியா. இப்படி கஷ்டத்துல இருக்க போகல. அப்ப நீ என்ன செய்யற, இப்படி போயிட்டு போகும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கடைசியில் அங்க காசு எல்லாம் தேடி அலைஞ்சு கடைசியில் 30,000 எடுத்துக்கலாம் போயிட்டான் இங்க உள்ள பொடிய மாதிரி கொடுக்கறதுக்கு. வந்து தாரன்னு சொல்லி என்ன செய்யறன்னு சொல்லி அப்ப 4,75,000 கிட்ட அந்த பொடியான செலவு போல. இவங்க டிக்கெட் கொடுத்திருக்காங்க, விசா அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் கொடுத்தோ 4,75,000 கேட்டிருக்காங்க. அப்ப மிஞ்சி போனா ஒரு விசா கொடுத்தா அக்ரிமெண்ட் கொடுத்தா மெடிக்கல் போட்டு பீரோ எல்லாம் கட்டினா 1 கூட செலவு போகுது. இப்ப நான் ஒரு பொடியன் எடுத்தேன், டிக்கெட் கொடுத்தா அவர் 1,10 நாட்டுல செலவழிச்சு வந்தேன், சரியா? சில காசு வாங்கிட்டு செய்யறாங்க, நம்மளுக்கு காசையும் இல்லை, அது தேவையும் இல்லை. அப்படி ஒரு எண்ணத்துல நாம நிறைய பேர் எடுத்துக்கிறேன், சரியா? அது பிரயோசனம் அடைஞ்சிருக்காங்க எல்லாரும், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவங்க எடுத்திருக்காங்க, சில காசு வாங்குறாங்க, அவங்களோட விருப்பம். ஏஜென்ட்ஸ் மாறு கூட இப்ப பாருங்க 250 டினார் புதாக்கள் வாங்குறா, 450 500 டினார் லைசன்ஸ் உள்ளாக்கள் வாங்குறா, அங்க உள்ளாக்கள் செலவழிச்சு வராங்க, சரியா? இதெல்லாம் பாவம் தான், சரியா? ஒரு மனச்சாட்சி படி செஞ்சா பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பொடியை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிறேங்கன்னு உடனே எல்லாரையும் வந்தாக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பொடியை போலீஸ் பிடிச்சியா. இப்ப வளமே வாராக்களுக்கு எல்லாம் ஐடெஸ்ட் பிங்கர்லாம் எடுக்கிறானே, எடுத்து ஆளை வச்சாச்சு, அவனை உடையலான்னு சொல்லி விடையில அவனை நாட்டுக்கு அனுப்புறேன், ஒரு போலீஸ் நாட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னேன், இன்னொரு போலீஸ் அப்படி இல்லைன்னு சொன்னேன். கடைசியில வேறு கால் பண்ணி கேட்டாரு, இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்லி நான் தான் ஒரு ஆட்கள்கிட்ட சொல்லி அவங்க எடுத்தேன். அப்ப நான் சொன்னேன், அவங்க கஃபீல்கிட்ட காய்ச்சி கஃபீல் போனா விடுவாங்கதான்னு சொல்லி. அப்ப கஃபீல்ற மகன் போனேன், அங்க போய் கேட்டா இவருக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு, பிளாக் இருக்கு, ஆளை உள்ளுக்குடையலான்னு சொன்னேன். இப்ப அவங்க அவுட் பாஸ்ல போய்க்காரு, 5 வருஷத்துக்கு வந்திக்கிறாரு, ஆளை விடையலான்னு சொல்லி இப்ப ஆள் ரிட்டர்ன், சரியா? அப்ப பாருங்க செலவழிச்சு வந்த காசு எல்லாம் போச்சு. இப்ப நான் சொன்னேன், இவங்க டிக்கெட் கொடுத்திருக்கீங்க, அக்ரிமெண்ட் கொடுத்திருக்கீங்க, பீரோல் எல்லாத்தையும் இவங்க தானே பொறுப்பு செஞ்சிருக்காங்க, சரியா? அது கஃபீலுக்கு நஷ்டமா இருந்தா அந்த காசை கஃபீலுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் காசை வந்த பொடியனை கொடுக்க சொன்னா சரியில்லை தானே? நான் பொடியை வந்து வேலை செய்யவும் இல்லை, உள்ளுக்கு இன்றாவும் இல்லை, ரிட்டர்ன் போயிட்டு. அப்ப இதை வச்சு என்னன்னு சொன்னா நிறைய பேர் இப்படியான இதுகள்ல போயிருப்பாங்க. அப்ப காசு செலவழிச்சு வாரத்துக்கு முன்னாடி யோசிச்சுக்க சொல்லுங்க, சரியா? இப்ப ஒரு அரபி விசா கொடுக்குறான்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு டிக்கெட் கொடுப்பாங்க, சரியா? அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க, விசா கொடுப்பாங்க. அப்ப டிக்கெட் வாங்கி கொடுக்குறதால சில ஆட்கள் என்ன செய்யறாங்க, டிக்கெட் காசு தரணும்னு வாங்குறாங்க, சரியா? சரி, அது அப்படி பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. மேல் மிச்சம் அதிகமா வாங்குறதுலாம் தவறு, சரியா? ஏன்னு சொன்னா அந்த பொடி என்ன கஷ்டத்துல தானே இங்க வரும்போது ஏகப்பட்ட காசை வாங்கினா அது சரியில்லை தானே? சில ஆக்கள் மனச்சாட்சியா செய்யறாங்க, சில ஆக்கள் வந்து நம்மளுக்கு அவ்வளோச்சி தரப்போறான், அவன் தானே நல்லா இருக்கப்படுறான்னு சொல்லி வாங்குறாங்க. இனி அவங்களோட விருப்பம், அது அல்லாஹ் கிட்ட போய் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க 7 மணி சொன்னா ஒரு அப்டேட் கொடுங்க. நான் பேசுறதை நீங்க கொடுத்தாலும் சரிதான், இல்ல இதுக்கேற்ற மாதிரி நீங்க பேசினாலும் பிரச்சனை இல்லை, சரியா? இது நேத்து நடந்த விஷயம், ஓகே? இப்ப இதால சில பேரு வாரத்துக்கு இருக்கிற ஆக்களுக்கு யோசிச்சு வருவாங்க தானே? இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் வைக்கிறேன், சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.